சூப்பராக இருந்துச்சு. ஒரு தங்கச்சியாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் அறிவிச்சார். அதை பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், தாய் மாமனா அண்ணனா தம்பியா எல்லாமாவே எங்களுக்கு அவர் தான் இருக்காரு. ஆமாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்லிட்டு இருந்தார். அது உண்மைன்னு 100% அவர் இன்னைக்கு சொன்ன பேச்சில் நாங்கள் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் தூக்கி போட்டுறணும், குப்பை அதெல்லாம். அண்ணன் சொல்லிட்டாரு, அவர் பார்த்துப்பாரு. எங்கள் பிரச்சனையும் அவர் பார்த்துப்பாரு, அவர் பிரச்சனையும் அவரே பார்த்துப்பாரு. கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு அது கஷ்டமாக இருந்து இப்போ சொல்லும் போது அது ரொம்ப அவரே பார்த்துக்கணும். எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இனிமேல் அந்த பிரச்சனை எங்கள் கண்டுக்க கூடாது. எது பார்த்தாலும் சரி இப்படி கண்டுக்காம குப்பையில் தூக்கி போடணும் அந்த பிரச்சனையெல்லாம். நாங்கள் இது இயல்பு தானே. அவர் தலைவர் வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நெகட்டிவ் கமெண்ட் மேலே 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 போடுறாங்க. பார்த்து பயப்படுறாங்க. அதனால தான் அது மாதிரி நெகட்டிவாக போட்டுனுக்குறாங்க அவரை பற்றி. ஒன்று போனால் ஒன்று அடுத்து போட்டுனே இருக்காங்க. எதுக்கு அவர் இப்படி பண்ணுறாங்க தெரில. ஆனால் அவர் வந்தார் எலெக்ஷனுக்கு, இதெல்லாம் நடக்கணும் அவருக்கே தெரியும். இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிடுவார். கண்டிப்பாக குறையவே குறையாது, இன்னும் அதிகமாகும். நாங்கள் விட மாட்டோம், அதுக்கு நாங்கள் விடவே மாட்டோம். அவர் அண்ணன் அதுக்கும் மேலே அவர் எங்களுக்கு தெரியல, அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. கடவுள்கிட்ட எப்படி அன்பு இருக்கோ அந்த மாதிரி அவர்கிட்ட அந்த அன்பு இருக்கு எங்களுக்கு. இன்னொரு கடவுள் அவர் எங்களுக்கு.